ஒரு பிரம்மாண்டமான கற்பனை உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். கொஞ்சம் கண்களை மூடிக்கிட்டு உலகமே அழிய போற அந்த மாபெரும் பிரளய காலம் நடப்பதா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நினைச்சாலே ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. ஆமா, எங்கும் ஊழி வெள்ளம், மலைகள், காடுகள், நகரங்கள்னு எல்லாமே மூழ்கிடுச்சு. எங்க பார்த்தாலும் இருட்டு, ஆர்ப்பரிக்கும் கடல். அந்த பிரம்மாண்டமான அழிவுக்கு பின்னாடி உலகை காக்கும் கடவுளான விஷ்ணு அமைதியா ஒரு ஆளிலையில மிதந்துகிட்டு இருக்காரு. இது நாம பலரும் கேள்விப்பட்ட ஒரு புராண காட்சி தானே? கண்டிப்பா. ஆனா இங்கதான் ஒரு சின்ன திருப்பம் இருக்கு. விஷ்ணுவோட கையில இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் மட்டும் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் அடங்காம கற்பனை செய்ய முடியாத ஒரு அதீத வேகத்துல சுழன்றுகிட்டே இருக்கு. அதை நிறுத்த விஷ்ணுவாலேயே முடியல. அடேங்கப்பா, அப்புறம் என்னாச்சு? அப்ப சாதாரணமா அந்த வழியா ஒரு முனிவர் நடந்து வராரு. அத்தனை வேகத்துல சுழல்ற அந்த சக்கரத்தை ரொம்ப சாதாரணமா எந்த சிரமமுமே இல்லாம தடுத்து நிறுத்திட்டு ஒண்ணுமே நடக்காதது போல அமைதியா தன் பாட்டுக்கு நடந்து போறாரு. இத கேக்குறப்போ அகிலத்தையே காக்கும் கடவுளோட ஆயுதத்தை ஒரு சாதாரண மனிதனால, அதாவது ஒரு முனிவரால எப்படி இவ்ளோ எளிதா கட்டுப்படுத்த முடியும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆமா, எனக்கும் அந்த கேள்வி வந்ததே. அந்த முனிவர் வேற யாரும் இல்ல, தன் பெயரிலேயே ஒரு பறவையோட பெயரை கொண்டு பல யுகங்களா அழியா வரம் பெற்று வாழ்ந்து வர்றதா சொல்லப்படுற மாபெரும் சித்தரான காகபுசுண்டர் தான் அவரு. இப்போ புரியுது. இந்த ஆழ்ந்த தேடல நாம அலச போற மூலாதாரங்கள் பாத்தீங்கன்னா, இந்த காகபுசுண்டரோட மர்மம் நிறைந்த வரலாறு, அவர் கண்டுபிடிச்ச வாசியோக ரகசியங்கள், அப்புறம் அவர் வாழ்ந்த காலத்துல சமூகத்தின் மேல அவர் வச்ச கடுமையான விமர்சனங்கள், இத பத்தின குறிப்புகளை தான் நாம பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. ஆமா, இந்த அலசலோட முக்கிய நோக்கமே என்னன்னா, காகபுசுண்டருங்கிறவரு வெறும் தொன்ம கதைகள்ல வர்ற ஒரு மாய முனிவரா, இல்ல இந்த மனித உடலுக்குள்ளேயே ஒட்டுமொத்த அண்டத்தையும் பிரபஞ்சத்தோட ரகசியத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு மாபெரும் அறிவியல் மேதையாங்கிறது புரிஞ்சுக்கிறது தான். பொதுவா சித்தர்களை பத்தின குறிப்புகளை படிக்கும்போது நாம பல நேரங்கள்ல அவங்க சொல்ல வந்த ஆழமான தத்துவங்களை விட்டுட்டு வெறும் மாயாஜாலங்களை மட்டுமே பிடிச்சுக்கிறோம். ரொம்ப சரியான பாயிண்ட். காகபுசுண்டரோட பாடல்கள் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னை தானே எப்படி உணர்வது, தன் உடலோட நுட்பங்களை எப்படி அறிவதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடமாவே இருக்கு. அத புரிஞ்சுக்க நாம அந்த பிரளய கால கதைக்கே திரும்ப போகணும். அந்த பிரளய கதை எனக்கு இன்னொரு பெரிய கேள்வியை கொடுத்துச்சு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? மூல நூல்களை படிக்கும்போது சிவபெருமானுக்கே வந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் பத்தி அதுல சொல்லியிருக்காங்க. அதாவது, பிரளயத்துல உலகம் முழுவதும் அழிஞ்ச பிறகு எங்குமே எதுவுமே இல்லாத ஒரு முழுமையான சூனிய நிலையில பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன்னு இந்த 5 பெரும் தெய்வங்களும் எங்க தொங்குவாங்க? ஓஹோ, பெரிய கேள்விதான் இது. ஆமா, இந்த சந்தேகத்தை சிவன் சபையில கேட்கிறாரு. அங்கிருந்த மார்க்கண்டேயர் உள்ளிட்ட எந்த பெரிய முனிவர்களுக்கும் பதில் தெரியல. ஏன் விஷ்ணுவே அந்த சபையில மௌனமா தான் இருக்காரு. விஷ்ணுவோட அந்த மௌனமோ, அதை தொடர்ந்து அவர் சொன்ன பதிலும் தான் ஒட்டுமொத்த தேவர்களையுமே அதிர்ச்சியடைய வச்சுது. அவர் அப்படி என்ன சொன்னாரு? இந்த கேள்விக்கு தேவர்கள் கிட்ட விடை இல்ல, சித்தர்கள் கிட்ட தான் இதுக்கான பதில் கிடைக்கும்னு விஷ்ணு சொல்றாரு. குறிப்பா பிரளயத்தை கடந்த புசுண்ட முனிவரை கேட்டா மட்டுமே இதுக்கான விடை தெரியும்னு சொல்றாரு. அட, தேவர்களுக்கு இதை கேட்ட உடனே பெரிய ஈகோ வந்திருக்குமே. கண்டிப்பா வந்துச்சு. தாங்கள் அறியாத ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை எங்கோ பூமியில வாழ்ற ஒரு சித்தர் எப்படி அறிய முடியும்னு அவங்க சித்தர்களை குறைச்சு மதிப்பிடுறாங்க. அப்போதான் அந்த சக்கரத்தை நிறுத்தின கதையை விஷ்ணு சொல்றாரா? கரெக்ட். அப்போதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ஆளிலை சம்பவத்தை விஷ்ணு அவங்களுக்கு விவரிக்கிறாரு. எல்லாமே அழிஞ்ச அந்த பிரளய காலத்துல தன்னுடைய சக்கரத்தையே சர்வசாதாரணமா கட்டுப்படுத்தின காகபுசுண்டோரோட வல்லமைய தேவர்களுக்கு உணர்த்துறாரு. மனித உடலின் மூலமா அடையக்கூடிய உச்சபட்ச சாத்தியத்தை விளக்குறாரு. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, உலகத்தோட தலைசிறந்த குவாண்டம் இயற்பியல் விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு பெரிய மாநாட்டு அறையில உட்கார்ந்துகிட்டு பிரபஞ்சத்தோட தொடக்கம் பத்தின ஒரு பெரிய சமன்பாட்டிற்கு விடை தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கும்போது, சொல்லுங்க, எங்கோ காட்டுல வாழ்ற ஒரு நாடோடி பழங்குடியின மனிதர் உள்ள நுழைஞ்சி ஒரு மர இலையில சர்வசாதாரணமா அந்த சமன்பாட்டை தீர்த்து வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான ஒப்பீடு அது. அப்படிப்பட்ட ஒரு அறிவாற்றல், இவ்வளவு வல்லமை படைத்த ஒரு முனிவர் எப்படி உருவானாரு? அவருடைய தோற்றம் பத்தியும் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் என்ன சொல்லுது? காகபுசுண்டரோட பிறப்பு, அதாவது அவருடைய ரிஷி மூலம் பாத்தீங்கன்னா பல்வேறு மர்மங்கள் நிறைஞ்சது. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் 3 முரண்பாடான கோட்பாடுகளை முன்வைக்குது. 3 கோட்பாடுகளா? முதலாவது என்ன? முதலாவது போகர் முனிவர் சொல்ற ஒரு புராண விளக்கம். ஒரு முறை சிவபெருமானோட கணங்கள் சிந்திய மதுவ
தேவலோகத்து அன்னப்பறவைகள் குடிச்சிட்டு மயக்கத்துல ஆடுதான். ஓ, அன்னப்பறவைகளா? ஆமா, இத சிவனும் பார்வதியும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிவகணம் திடீர்னு காக உருவம் எடுத்து அந்த அன்னத்தோட சேருதான். அதனால 21 முட்டைகள் உருவாகுது. 21 முட்டைகள். அப்புறம் அதுல 20 முட்டைகள் அன்னங்களா பிறந்து முக்தி அடையுது. எஞ்சிய ஒரு முட்டை மட்டும் காகமா பொரிஞ்சு அழியா வரம் பெறுது. அதுதான் காகபுசுண்டர்னு ஒரு வரலாறு சொல்லுது. ஆனா அந்த போகர் கதையை படிக்கும்போதே இன்னொரு குறிப்பும் என் கண்ணுல பட்டுது. எந்த குறிப்பை சொல்றீங்க? அதாவது ஒரு முனிவரோட சாபத்தால உலகத்துல சந்திரகுலம் விளங்க ஒரு விதவை வெள்ளாட்டோட வயிற்றிலே ஒரு மனிதனா பிறந்தார்னும் பிரளயத்துல தப்பிக்கவே காக்கை வடிவத்தை ஒரு தற்காப்புக்காக எடுத்தார்னு ஒரு வரலாறு சொல்லுது. இந்த ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமில்லாத மாய கதைகள் போலதானே இருக்கு. உண்மைதான். சித்தர்களோட வரலாற்றுல உருவகங்களும் குறியீடுகளும் எப்போதுமே இப்படிதான் கலந்திருக்கும். ஆனா 3வது ஒரு கோட்பாடு இருக்கு. அத அறிஞர் சாமி சிதம்பரனார் முன்வைக்கிறாரு. ஓ, அது கொஞ்சம் தர்க்க ரீதியா இருக்குமா? ஆமா, அது முற்றிலும் தர்க்க ரீதியானது. காகபுசுண்டருங்கிறவரு இதே தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு சாதாரண மனிதர் தான். அவருடைய உடல் நிறம் ரொம்ப கருமையா இருந்திருக்கலாம். நியாயமா படுது. அது மட்டும் இல்லாம எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சு உண்மைய கண்டறியும் எதற்கும் அஞ்சாத ஒரு காகம் போன்ற கூர்மையான பார்வையும் விழிப்புணர்வும் அவருக்கு இருந்ததால காலப்போக்குல மக்களே அவருக்கு இந்த பேரை வச்சிருக்கலான்னு அவர் சொல்றாரு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சாமி சிதம்பரனாரோட இந்த கூற்றுக்கு வலு சேர்க்கும் விதமா காகபுசுண்டரோட சொந்த பாடல்லையே ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. ஆமா, அந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் எல்லாமே தெரிஞ்ச ஞானியா பிறக்கறதில்லங்கிறதுக்கு அவரோட தேடலே ஒரு சாட்சி. அவரே ஒரு பாடல்ல சொல்றாரு, காகம் என்ற ரூபமாய் இருந்து கொண்டு வெகு தூரம் சுற்றி இன்னும் விபரம் காணேன் அப்படின்னு. கரெக்ட். அதோட அர்த்தம் என்னன்னா, அதாவது பறந்து பறந்து உலகம் முழுதும் பல யுகங்களா தேடியும் உண்மையான விவரத்தை காணவில்லையாம். அவர் ஒரு அழியாத காகமாவே பிறந்திருந்தா அவருக்கு தேடல் இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இது ஒரு சாதாரண மனிதன் மெய்ஞானத்தை தேடி அலைஞ்ச ஒரு உண்மையான பயணத்தை தான் காட்டுது. நீங்க சுட்டிக்காட்டுற அந்த முரண்பாடு தான் மிக முக்கியமானது. அவர் உண்மைய வெளியே தேடினாரு. காடு மலைகள்னு பல இடங்களுக்கும் அலைஞ்சு தெரிஞ்சாரு. ஆனா இறுதியில விடை எங்க கிடைச்சதுன்னு பார்த்தா அவருக்குள்ளேயேதான். அடா, அவருக்குள்ளேயேவா? ஆமா, தான் என்ற பிரமத்தை எடுத்திடாமல் தரணியில் தெய்வமடா அனந்தம் என்றும் அவர் பாடுறாரு. அதாவது தன்னுள் இருக்கும் பிரம்மத்தை, அந்த இறை சக்தியை அறியாம உலகத்துல பல தெய்வங்கள் இருக்குன்னு தேடி அலைவது வீணுன்னு சொல்றாரு. தன்னை அறிவதுதான் இறைவனை அறிவதற்கான ஒரே வழின்னு அவர் ஆழமா உணர்ந்திருக்காரு. கண்டிப்பா. தன்னை தேடும் அந்த பயணத்துலதான் அவர் அந்த ரகசியங்களை கண்டுபிடிச்சாரு. தன்னை அறிவது சரி, ஆனா அவர் பாடல்களை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. அவர் இறைவனை கண்டுபிடிக்க சொல்ற வழிகள் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்க. என்ன விசித்திரமா இருக்குன்னு சொல்றீங்க? விளையாடி கருநெல்லி பறித்தே உண்ணு, மழையாமல் உன் சாரை பிடித்தே உண்ணுன்னு சொல்றாரு. அதாவது கருப்பு நெல்லிக்காயை சாப்பிடணும், சாரைப்பாம்பை பிடிச்சு சாப்பிடணும்னு எழுதுறார். இத பார்த்தா குழப்பமா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிப்போம். அடர்ந்த காட்டுல பல வருடங்கள் தவம் செஞ்ச ஒரு மனிதர் உண்மையாவே காட்டுல கிடைக்கிற ஒரு அரிய வகை நெல்லியையோ அல்லது பாம்போட விஷத்தையோ தன் உடலை வளர்க்கும் ஒரு உயிர்காக்கும் மருந்தா பயன்படுத்தி வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? இதை ஏன் நாம ஒரு தத்துவமா பார்க்கணும்? இது வெறும் காட்டு வாழ்க்கையோட ஒரு சர்வைவல் முறையா ஏன் இருக்கக்கூடாது? அது மிக நியாயமான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா அது காட்டுல வாழ்ற ஒருத்தரோட உணவு முறை போலதான் தெரியும். ஆனா இங்கதான் நாம சித்தர்களோட மொழிய புரிஞ்சுக்கணும். சித்தர்களோட மொழியா? அதுல என்ன ரகசியம் இருக்கு? சித்தர்களோட மொழிங்கிறது பரிபாஷைன்னு அழைக்கப்படுற ஒரு ரகசிய குறியீட்டு மொழி. அவங்க நேரடியா எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே அந்த உண்மை போய் சேரணுங்கிறதுக்காக அப்படி எழுதுனாங்க. ஓ, அப்ப அவர் நிஜமான பாம்ப சொல்லலையா? இல்லவே இல்ல. இங்க அவர் குறிப்பிடுற சாரை பாம்புங்கிறது உண்மையான பாம்பு கிடையாது. இது வாசியோகம் மற்றும் மனித உடலோட முதுகுத்தண்டுல உறங்கும் குண்டலினி சக்தியை எழுப்புவது பத்தின மிக ரகசியமான உடலியல் குறியீடுகள். ஓ, அப்ப அந்த சாரப்பாம்புங்கிறது குண்டலின் சக்தியா? அப்படியானால் இந்த வாசியோகம்ங்கிறது எப்படி வேலை செய்யுது? அதோட அறிவியல் என்ன? வாசியோகம்ங்கிறது வெறுமனே மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுற சாதாரண பிராணாயாமம் கிடையாது. மனத அணுவாக்கி நித்திரைய தள்ளி, அதாவது விழிப்புணர்வோட தூக்கத்தை கட்டுப்படுத்தி செய்யற ஒரு ஆழமான பயிற்சி. தூக்கத்தையே கட்டுப்படுத்துறதா? ஆமா, நாம சாதாரணமா சுவாசிக்கிற மூச்சு காற்ற வான்னு சொல்வாங்க.
அந்த மூச்ச கும்பகம் செய்து, அதாவது உள்ளே நிறுத்தி, உடலோட நடுப்பகுதியில முதுகுத்தண்டின் வழியே செல்ற சுழுமுனை நாடிங்கிற ஒரு பாதையில செலுத்துறது தான் இதோட அடிப்படை. காகபுசுண்டர் இந்த சுழுமுனை நாடிய அக்கினி கம்பம்னு அழைக்கிறாரு. அக்னி கம்பம் கேக்குறதுக்கே ஒரு அபாலமான சக்தியை குறிக்கிற மாதிரி இருக்கே. ஆமா, இந்த அக்கினி கம்பத்தோட உச்சியில, அதாவது நம் மூளையோட அடிப்பகுதியில உள்ள ஒரு நிலைய மனோன்மணி என்ற சக்தி வீற்றிருக்கும் இடம்னு சொல்றாரு. அப்போ அந்த மூச்சை மேல கொண்டு போறதுதான் சாரை பாம்பை பிடிக்கிறதா? ரொம்ப சரி. மூச்சு காற்ற அந்த சுழுமுனை நாடி வழியா மேலே எழுப்பி அந்த மனோன்மணி நிலைய அடைவதையே அவரு சாரைப்பாம்பு பிடிப்பதாக குறியீடா சொல்றாரு. இப்படி மூச்ச சரியாக கையாள தெரிஞ்சவங்களுக்கு பஞ்சமா பாதகங்கள் விலகி போகுமும் உறுதியளிக்கிறாரு. ஒரு நிமிஷம், பஞ்சமா பாதகங்கள் விலகி போகும்னு சொல்றீங்களே. பொதுவா கொலை, களவு, கள், காமம், பொய்ன்னு சொல்லப்படுற 5 பேரும் சமூக குற்றங்களை தானே பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் மூச்சு பயிற்சி செய்யறதால இந்த குற்றங்கள் எப்படி விலகும்? இதோட உள்ளர்த்தம் என்ன? இது மிக சரியான கோணம். சமூக அளவில நீங்க சொன்னவைதான் பஞ்சமா பாதகங்கள். ஆனா சித்தர்களோட உடலியல் ரீதியான பார்வையில இது நம் உடலிலும் மனதிலும் சேர்ந்திருக்கும் 5 வகையான ஆழமான நச்சுகளை அல்லது கரும வினைகளை குறிக்குது. ஓ, உடலுக்குள்ள இருக்கிற நச்சுகளா? ஆமா, ஒரு மனிதன் வாசியோகத்தின் மூலமா குண்டலினியை எழுப்பும்போது அவனுடைய நரம்பு மண்டலம் முழுமையா சுத்திகரிக்கப்படுது. மூளை செல்கள் புதிய விழிப்புணர்வை அடையுது. உடலோட அணுக்கள் அனைத்தும் தூய்மையாகுது. அட, அப்போ மனசும் மாறிடுமா? கண்டிப்பா. அதனால கோபம், பயம், ஆசை போன்ற கீழ்நிலையான உணர்ச்சிகள் தானாகவே உதிர்ந்து விடுது. இதையே அவர் பஞ்சமா பாதகங்கள் விலகும் சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலா இந்த நிலையை அடையும் ஒருவருக்கு நடக்கிற ஒரு வியப்பூட்டும் உடலியல் மாற்றத்தையும் அவர் பதிவு செய்றாரு. அது என்ன மாற்றம்? கேட்கவே ஆவலா இருக்கே. இந்த வாசி நாதத்தை சரியாக பிடிச்சு குண்டலினியை எழுப்பினா அந்த மனிதனுடைய உடல் அபரூபமா மாறும். அதாவது இயற்கையோட விதிகளை மீறிய ஒரு தனித்துவத்தை பெறும். கொளுத்தும் வெயில்ல நின்றாலும் உங்க உடலோட நிழல் தரையில விழாது. என்னது, நிழல் விழாதா? ஆமா, நிழல் சாய்கை அற்றுப்போகும் வலுத்ததடா காயசித்தின்னு அவர் தெளிவா பாடுறாரு. இதத்தான் காயசித்தி அல்லது அழியாத ஒளி தேகம்னு சொல்றாங்க. உடல்ங்கிறது வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அது தூய ஆற்றலா ஒளியாவே மாறிவிடுதுங்கிறது தான் இதோட அர்த்தம். நிழல் கூட விழாத ஒரு ஒளி தேகம் கற்பனை செஞ்சு பார்க்கவே சிலிர்ப்பா இருக்கு. தன்னுடைய உடலை அணு அணுவா செதுக்கி அதை ஒளியாவே மாற்ற தெரிஞ்ச ஒரு மனிதர் தன்னை சுற்றி இருக்கிற இந்த சாதாரண சமூகத்தை எப்படி பார்த்திருப்பாருங்கிறது தான் என் அடுத்த கேள்வி. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒருத்தன் தனக்குள்ளேயே இவ்ளோ பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை கண்டுபிடிச்ச பிறகு வெளியில நடக்கிற இந்த மனிதர்களோட போலித்தனங்களும் வேஷங்களும் நிச்சயம் அவருக்கு பெரும் எரிச்சலை தந்திருக்கணுமே. இன்னைக்கு நாம சமூக வலைதளங்களை திறந்தாலே ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கிற வியாபாரங்களையும் போலி குருமார்களையும் பார்க்க முடியுது. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் இதை எப்படி எதிர்கொண்டாரு? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. காகபுசுண்டர் ஒரு மாபெரும் கலகக்கார முனிவர். அவர் வாழ்ந்த காலத்துல இருந்த போலிச் சாமியார்களை அவர் கொஞ்சம் கூட விட்டு வைக்கல. அப்படியா? என்ன பண்ணாரு அவரு? உண்மையான பிரம்மத்தை, அதாவது இறைவனை தங்களுக்குள் அறியாம வெறும் அகங்காரத்தோட காவி உடை அணிந்துகிட்டு கையில ஒரு யோக தண்டம், கால்ல மரத்தாலான பாதக்குருடு இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு ஊரூரா அலைஞ்சு சீடர்கள் கிட்ட பணம் பறிக்கும் போலி குருமார்களை மிக கடுமையா சாடியிருக்காரு. அவர் பாடல்கள்ல அதை நேரடியா சொல்லியிருக்காரா? ஆமா, விரிவான வேடமிட்டு காவி பூண்டு வெறும் பிலுக்காய் அலைந்திடுவான் நாயை போலேன்னு அவர் எழுதின வரிகளை பாருங்க. எவ்வளவு கோபம் இருந்தா ஆன்மீக வியாபாரிகளை நாயோட ஒப்பிட்டு பாடியிருப்பாரு. அடேங்கப்பா, வார்த்தைகள்ல நெருப்பு தெரியுது. அந்த காலத்திலேயே ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கிற மோசடிகளை இவ்வளவு தைரியமா கேள்வி கேட்டிருக்காருன்னா மனிதர்களை பிரிச்சு வைக்கும் சாதி மதங்களை பத்தின அவருடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சினே சொல்லணும். ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைந்த ஒருத்தருக்கு மனிதர்கள் உருவாக்குன இந்த செயற்கையான பிரிவினைகள் எல்லாம் எவ்வளவு அபத்தமா தெரிஞ்சிருக்கும்ங்கிறத அவருடைய ஒரு பாடலே உணர்த்திடுது. அந்த பாடல் என்ன சொல்லுது? காகபுசுண்டர் மிக தெளிவாவும் துணிச்சலாவும் பிரகடனப்படுத்துறாரு. சான் அப்பா சாதி குலம் எங்கட்கில்லை, கருத்துடனே என் குலம் சுக்கிலந்தான் மைந்தான் பாடுறாரு. அதாவது தனக்கு எந்த சாதியும் கிடையாதுன்னு சொல்றாரா? ஆமா, தனக்கு எந்த சாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. தன்னுடைய குலம்ங்கிறது தன்னுள் ஓடும் அந்த உயிர் சக்தி, அந்த சுக்கிலம் மட்டுமேங்கிறாரு. மனிதனோட உயிருக்கு ஏது சாதி, ரத்தத்திற்கு ஏது மதம்,
இதை விட ஒரு கூர்மையான சமூக சீர்திருத்த கருத்தை நாம வேற எந்த வரலாற்று நூல்லையும் இவ்வளவு எளிமையா பார்க்க முடியாது. ரொம்ப சரி. கடவுள் வெளியில இல்ல, சாதி மதங்கள்ல இல்ல, போலி வேடங்கள்ல இல்ல. அப்போ இதோட உண்மையான அர்த்தம்தான் என்ன? காகபுசுண்டர் சொல்ற அந்த இறுதி இலக்கு தான் என்ன? சொல்றேன். இந்த மூச்சு பயிற்சி, இந்த சமூக தெளிவு, இது எல்லாமே எதை நோக்கி பயணிக்குது? காகபுசுண்டரோட தத்துவத்தின் மையப்புள்ளி பாத்தீங்கன்னா அத்வைதம். அத்வைதம்னா 2 அல்ல, 1 என்பது பொருள். அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றா? கரெக்ட். மனிதனுக்குள் இருக்கும் ஜீவாத்மாவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரைந்திருக்கும் பரமாத்மாவும் வெவ்வேறானவை அல்ல, இரண்டும் ஒன்றுதான். மனிதனும் இறைவனும் ஒன்றுதான். அதை உணர்வதுதான் உண்மையான மெய்ஞானம். இத சிவோகம்னு சொல்வாங்க. ஆனா அதை எப்படி உணர்வது? அந்த பரமாத்மாங்கிறது ஒரு சூக்ஷ்ம பொருள், நமது சாதாரண கண்களுக்கு தெரியாத விஷயம். அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத பிரம்மாண்டத்தை கண்ணுக்கு தெரியும் ஒரு பொருளுக்குள், அதாவது தூல பொருளுக்குள் வச்சுதான் மனிதர்களால காண முடியும், புரிஞ்சுக்க முடியும்னு அவர் சொல்றாரு. இத படிக்கும்போது எனக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியாததை எப்படி கண்ணுக்கு தெரியும் பொருள்ல காண்பதுன்னு. அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அதை விளக்குவதற்காக அவர் சொன்ன உவமைகளை படிச்சப்போ எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சு. அவர் எவ்வளவு அழகா அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்க்கிற விஷயங்களை வச்சு அந்த பிரபஞ்ச ரகசியத்தை விளக்குறாரு தெரியுமா? ஆமா, அந்த ஓமைகள் ரொம்ப பிரபலமாச்சே. எள்ளுக்குள் எப்படி எண்ணெய் கண்ணுக்குத் தெரியாம ஒளிஞ்சிருக்கோ, ஒரு சிறிய விதைக்குள் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மரம் சுருண்டு கிடக்குதோ, பாலுக்குள் நெய் எப்படி மறைஞ்சிருக்கோ, ஒரு பூவுக்குள் வாசனை எப்படி நீக்கமற நிறைஞ்சிருக்கோ, அது போலவே இந்த மனித உடம்புக்குள் அந்த மாபெரும் இறைவன் மறைஞ்சிருக்கான்னு சொல்றாரு. நீங்க சொன்ன அந்த ஓமைகள்லயே உச்சக்கட்டமான மிக ஆழமான ஒரு உதாரணத்தை காகபுசுண்டர் முன்வைக்கிறாரு. தோணு மயில் முட்டையின் மேல் வர்ணம் போலும்னு சொல்றாரு. மயில் முட்டையா? அது எப்படி? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு சாதாரண மயிலோட முட்டையை எடுத்து பார்த்தா அது பார்க்க ஒரே நிறத்துல எந்த சிறப்பம்சமும் இல்லாத ஒரு சாதாரண முட்டை போலதான் தெரியும். ஆமா. ஆனா அந்த ஒரு சின்ன முட்டைக்குள்ள எதிர்காலத்துல வெளிவர போற அந்த பெரிய மயிலோட அத்தனை வண்ணமயமான தோகையோட நிறங்களும் அந்த பிரம்மாண்டமான வடிவமைப்பும் மிக சூக்ஷ்மமா ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அத வெளியே இருந்து பாக்குறவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியாதோ அதே போலத்தான் மனித உடம்புக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையுங்கிறாரு. அடடா, எள்ளு, பாலு, விதை எல்லாவற்றுக்கும் மேல இந்த மயில் முட்டை உதாரணம் என்ன பிரமிக்க வச்சிருச்சு. எவ்வளவு பெரிய தத்துவத்தை இயற்கையை வச்சு பாமரனுக்கும் புரியும்படி இவ்வளவு எளிமையா ஒருத்தரால விளக்க முடியுது. அதுதான் சித்தர்களோட சிறப்பு. இத புரிஞ்சுகிட்டா நமக்குள் இறைவன் இருப்பதையும் அந்த அபரோட்ச ஞானத்தையும் நாம பெற்றுவிடலாம்னு காகபுசுண்டர் சொல்றாரு. அபரோட்ச ஞானம்னா என்ன? ஏதோ புத்தகங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிற மறைமுகமான அறிவு கிடையாது இது. தனக்குள்ளேயே அந்த உண்மையை நேரடியாக உணரும் அந்த விழிப்புணர்வு நிலை. ஆனா மனிதர்கள் தங்கள் ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் இந்த உண்மையை மறந்துட்டா அவங்களுக்கு எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் முக்திங்கிறது கிடைக்காதுன்னு எச்சரிக்கவும் செய்றாரு. அவருடைய கருத்துக்கள் மட்டுமல்ல, அந்த கருத்துக்களை அவர் வெளிப்படுத்திய விதமும் மிக சிறப்பானதுன்னு குறிப்புகள் சொல்லுதே. ஆமா, இவருடைய பாடல்கள் வெறுமனே ஆன்மீக தத்துவங்கள் மட்டுமல்ல, அவை மிகச் சிறந்த இலக்கிய படைப்புகளும் கூட. இவருடைய பாடல்கள் அந்தாதி தொடையில மிக அழகா அமைக்கப்பட்டிருக்கு. அந்தாதினா ஒரு பாட்டோட முடிவு அடுத்த பாட்டோட தொடக்கமா வருமே, அதுவா? கரெக்ட். ஒரு பாடலோட கடைசி வார்த்தை அடுத்த பாடலோட முதல் வார்த்தையா வரும். அது ஒரு முடிவில்லாத சங்கிலி போல தொடரும். காகபுசுண்டரோட அழியாத வாழ்வைப் போலவே அவருடைய பாடல்களும் முடிவில்லாம தொடரும் அந்தாதி அமைப்புல இருக்கிறது ஒரு கவித்துவமான முரண். கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப தெளிவா புரியுது. காகபுசுண்டருங்கிறவரு பிரளய காலத்துல சக்கரத்தை நிறுத்தின ஒரு புராணக்கதை மாந்தர் மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அவர் மனித உடம்பையே ஒரு மாபெரும் ஆய்வகமா மாற்றி மூச்சுக்காற்றை கருவியாக கொண்டு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தனக்குடையே கண்டுபிடிச்ச ஒரு தலைசிறந்த அறிவியலாளர். அதே நேரத்துல சமூகத்தோட அநீதிகளுக்கும் போலித்தனங்களுக்கும் எதிராக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் புரட்சியாளர். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இந்த ஆழ்ந்த தேடலை முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நீங்க வெளியிலோ அல்லது வீட்டின் சமையல் அறையிலோ ஒரு சிறிய விதைய பார்க்கும்போது அல்லது எங்கேயாவது ஒரு வண்ணமயமான மயிலரக பார்க்கும்போது கொஞ்சம் நின்னு யோசிச்சு பாருங்க. அந்த சின்னஞ்சிறிய விதைக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான காடு சுருட்டி வைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு சின்ன முட்டைக்குள் அத்தனை வண்ணங்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்குன்னா, நீங்க அன்றாடம் சாதாரணமா இழுத்துவிடும் உங்க மூச்சுக்காற்றுக்குள் உங்க உடம்புக்குள் என்னென்ன மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும்
அதை தேடும் பயணம்தான் காகபுசுண்டர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நமக்கு விட்டுச் சென்ற மிகப்பெரிய சவால். அதை உணரும்போது நாமும் ஒரு வகையில சித்தர்கள் தான். இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.